தோழர்களுக்கு வணக்கம். விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிட்டார். அதுக்காக முதல்ல நம்ம அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்து முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளில் நடந்த விஷயத்தை அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். அதாவது கடைசியாக ஒரு 2 சீட்டு குறையிற மாதிரி இருந்துச்சு. அண்ணன் திருமா அவர் சப்போர்ட் பண்ணால் அடுத்து ஃபுல்லாகிடும், 118 சீட்டு வரும், அவர் முதலமைச்சர் ஆவார். இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அப்போது அந்த டைமில் சோஷியல் மீடியாவில் அண்ணன் திருமாவை பற்றி மிக அவதூறாக, மிக கேவலமாக, ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் பல பேர் விஜயுடைய ரசிகர்கள் வீடியோ போட்டு அவங்களுடைய அறியாமையும் அவங்களுடைய தற்குறித்தனத்தையும் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அதை கண்டித்து சனிக்கிழமை ஈவினிங் இந்த விஷயம்லாம் நடந்துச்சு. அவர் சப்போர்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா சில கேள்விகள் கேட்டாங்க. அப்போ அவர் நல்ல தக்க பதிலடி கொடுத்து பதிலெல்லாம் கொடுத்தாரு அண்ணன் திருமா. அடுத்த நாள் நான் காலையில் சண்டே ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் 10 மணிக்கு 11 மணிக்கு இந்த பதவியேற்பு விழா நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஆளுநர் கேரளா போயிட்டு தான் சொல்லிட்டு இருந்ததுனால கட்டாயம் இன்றைக்கி முடியாது, இன்றைக்கி ஈவினிங் ஒரு வேளை இருக்கலாம், அது என்னவோ அப்படின்னு சொல்கிறதுனால அன்றைக்கி காலையில் நான் வீடியோ பண்ணிட்டேன். அதாவது ஆளுநர் டிலே பண்ணுறாரு, அண்ணன் திருமாவை தற்குறிகள் இந்த மாதிரி கேவலமாக ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போது வீட்டுக்கு கிளம்பிட்டு பஸ்ஸில் நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டு 11 மணிக்கு போயிட்டு வீட்டில் பார்க்குறேன், பதவியேற்பு விழா நடந்துட்டு இருக்கு. அதாவது ஏதோ அந்த பாட்டு வந்தே மாதரம் பாட்டு ஒழிச்சிட்டு இருக்கு. யூடியூப் ஆன் பண்ணணும். இது புதுசாக இருந்தது. ஆஹா, முடிஞ்சிச்சுடா, இது வரைக்கும் நான் கேட்காத அந்த மாதிரியான ஒரு பாட்டு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டாக கேட்டுட்டு இருக்கேன். ஏதோ பஜனை பாட்டு மாதிரி இருந்துச்சு. சத்தியமே எனக்கு ஒரு பஜனை பாட்டை கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த பாட்டை நான் கேட்டதே கிடையாது. விழாக்களிலும் சரி, முதலமைச்சர்கள் பதவியேற்பு விழாவும் சரி, அதை நான் கேட்டதே இல்லை. சரி, கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்க்குறப்போ தான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு விக்ரமன் படம் பார்த்த மாதிரி இருந்தது. விக்ரமன் படத்தில் விக்ரமன் டைரக்டர் விக்ரமன் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அதில் கலெக்டர் அவர் கலெக்டர் ஆகிடுவாங்க, ஒரே ஒரு பாட்டில் பெரிய பணக்கார ஆகிடுவாங்க, பல விதமான அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணிடுவாங்க இந்த விக்ரமன் படத்தில் தான். அதே மாதிரி தான் நடந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது நிஜமாகவே ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது பதவியேற்பு விழாவில் அவர் பேசுகிற விதங்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்கிரிப்டடாக இருந்துச்சு. அந்த முதலமைச்சருக்கான அந்த பொறுப்பை ஒரு பொறுப்பு மாதிரி ஏற்றுக்காம ஏதோ ஒரு பஞ்சு டைலாக் பேசிக்கிங்க என்ன மாதிரி. அதாவது நீங்கள் அதை பாருங்கள், இதுக்கு முன்னாடி எத்தனை முதலமைச்சர்கள், ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர், ஸ்டாலின், இந்த மாதிரி பல முதலமைச்சர்கள் எடுக்கும்போது அந்த பொறுப்பை நம்ம தோள் மேலே சுமக்கப்படுற ஒரு பெயின், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அது ஒரு துளியுமே இல்லை அந்த பதவியேற்பு விழாவில். அப்போது ஏதோ ஒரு ஷூட்டிங் வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சரி, அதெல்லாம் ஓகே, அவருடைய ரசிகர்களுக்காக அதை பேசிகிட்டு இருக்காரு. அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதில் தமிழ்த்தாய் வாழ்த்து இந்த என்றைக்குமே இல்லாமல் பல வருஷமாக, எத்தனையோ வருஷமாக தமிழ்த்தாய் வாழ்த்தை தான் முதல்ல பாடுவாங்க. அதுக்கப்புறமா ஜனகணமன பாடுவாங்க. ஆனால் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது தள்ளப்பட்டிருக்கு. இதில் என்னங்க இருக்குது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் புரோட்டோக்கால், அவங்க பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க. இனி எல்லா ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி தான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் அது கிடையாது. வெஸ்ட் பெங்காலில் இதே மாதிரி ஒரு பதவியேற்பு விழா நடந்திருக்கு. அந்த இடத்துல அந்த வந்தே மாதரம் சாங்கே பாடலை. இப்போ வந்தே மாதரம் சாங் அப்படி என்ன இருக்குன்னா, அதில் முழுக்க இஸ்லாமியர் வெறுப்பு இருக்கிறதா பல பத்திரிகையாளர்கள், பல ஊடகவியலாளர்களும் சொல்கிறாங்க. அதில் இஸ்லாமியர்கள் வெறுப்பு, அதாவது மத நல்லிணக்கத்துக்கான பாடல் கிடையாது. ஜனகணமன அப்படின்ற அந்த பாட்டு தான் நமக்கு தகுந்த பாட்டு, இந்தியாவுக்கான பாட்டு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு அதுதான் நல்ல கரெக்டான பாட்டுன்னு அப்படின்னு விவாதங்கள் இருக்கிறப்போ இந்த மாதிரியான பாட்டை ஒழிக்க விட்டு ஒரு சங்கித்தனமான ஒரு விஷயம் அங்கே அரங்கேறிச்சு. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி மிக 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 மோசமாக அவமதிக்கப்பட்டிருக்காரு.
அதாவது பதவியேற்பு விழா நடந்துட்டு இருக்கு, நீங்க பாருங்க. அந்த இடத்துல பல அமைச்சர்கள் வந்து அமைச்சரை பொறுப்பேற்றுக்கிறவங்க எல்லாருமே விஜயை வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்க, விஜய்க்கு வந்து கை கொடுக்குறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, இதெல்லாம் ஓகே. ஆனா இந்தியாவினுடைய பெரிய கட்சி, ஒரு எதிர்கட்சி, இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து அவங்களுடைய மெயின் கோலே என்ன, காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குறது தான். அப்போது காங்கிரஸ்ன்றத ஒரு பேர் இயக்கத்தினுடைய தலைவர் அங்கே நிற்கிறாரு. அவர் ஏதோ வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த பவுன்சர் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே பக்கத்தில் நிற்க வச்சு. எவ்வளோ வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதை வந்து பார்க்கணும். ராகுல், அதாவது காங்கிரஸ் கட்சியினர் இது வந்து பார்க்கணும். எந்த அளவுக்கு வந்து டிஎம்கே வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி அவ்வளோ ஹானர் பண்ணி, ஸ்டாலின் வந்து எந்த அளவுக்கு வந்து அவரை வந்து இது பண்ணி வச்சுருந்தாரு. அவர் தான் ஒரு இந்தியாவுக்கே வந்து ஒரு அடுத்த பிரதமருக்கான ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எவ்வளோ இது பண்ணி வச்சுருந்தா, எந்த அளவுக்கு ஒரு கேலி கூத்தாக மாற்றிட்டீங்க நீங்கள் ராகுல் காந்தி அவர்களை. ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன், நான் ரொம்ப வருந்தினேன் அதை பார்க்கும்போது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அடுத்து வந்து பல விஷயங்கள் நடந்தது, சங்கித்தனங்கான பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ இந்த ராஜ்மோகன் என்ற அந்த நபர் வந்து இன்னைக்கு அவர் எம்எல்ஏ, அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா மக்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க, அதனால ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். அப்போது ஆண்டவன் ஆணையாக அப்படின்னு பதவியேற்பு பண்ணுறப்போ விஜயை பார்க்குறாரு. எல்லாம் ஓவராக தெரியலையா எம்எல்ஏ? காமெடியாக இருக்குதெல்லாம். ஏன்பா உங்களுக்கு வந்து ஒரு இந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஆண்டவன் சரி ஓகே, உங்களுடைய ராஜ்யம் தான், இனிமே என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப வேடிக்கையாக, ரொம்ப வினோதமாக, ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. அது ஒரு முதலமைச்சர் விழா மாதிரி, முதலமைச்சர் பொறுப்பேற்ற விழா மாதிரி தெரியல. அது இது சினிமா ஷூட்டிங், ஆடியோ லான்ச் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு என்னவோ. ஆனால் சங்கித்தனங்கள் இங்கே அதிகமாக இருந்துச்சு. அந்த சங்கித்தனங்கள் ஆரம்பத்திலே இங்கே என்ட்ரி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத என்னுடைய வியூஸ்க்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது முழுக்க முழுக்க பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான பல விஷயங்கள் இங்கே வந்து என்ட்ரி ஆகிடுச்சு, கவனிக்கணும். பல தமிழ்நாட்டுக்கு எதிரான பல திட்டங்கள் இனி வந்து என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்கட்சிகளும் சரி, மக்களும் சரி, மிக விழிப்புணர்வோடு போராடி அதை வந்து தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும், என்னன்னா விஜயை வந்து ஒட்டுமொத்த மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கல, குறிப்பாக 35% மக்கள் மட்டும்தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் வந்து மிச்சம் இருக்கிற 70% மக்கள் வந்து விஜயை நிராகரிச்சிருக்கிறாங்க. அதுதான் பார்க்கணும். 3 பேரில் ஒருத்தர் வந்து 3 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. மிச்சம் 2 பேர் வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதை ஞாபகம் வச்சுக்கினேன். வரப்போகிற காலத்தில் வந்து இந்த பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது வந்து நம்மளுடைய கடமையாக இருக்குது. அடுத்து இந்த இலவச மின்சாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் 200 யூனிட்டு இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் என்னன்னு சொன்னால் 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் 200 யூனிட் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வந்து சைன் பண்ணியிருந்தாரு. ஃபஸ்ட்டு சைனே வந்து அதுதான். இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அதாவது 5 இட்லி சாப்பிட்றவங்களுக்கு தான் 2 இட்லி ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது கொஞ்சம் பசிச்சவன் ஒரு 6 இட்லி சாப்பிடவும் முடியாது. ஏன்னா 2 இட்லி வந்து ஃப்ரீ இல்லாத போய்ட்டு அதுக்கு காசு கட்ட வேண்டியது இருக்கும். இது வந்து பல விஷயங்கள் இருக்குது இதில். இது வந்து உண்மையாக வந்து இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் நல்லதா கெட்டதா அப்படின்றத மாதிரி எனக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியல. இதில் யார் யார் வந்து பயனடைவாங்க, நாட்டுக்கு நல்லதா இல்லை பயனாளர்கள் வந்து, அதாவது பொதுமக்களுக்கு வந்து இது பாதகமாக இருக்குமானலாம் தெரியல. ஆனால் வாக்குறுதியில் வந்து ஒரு 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 சில்லறத்தனம் இருந்துச்சு அதில். அது வந்து ரொம்ப சில்லறத்தனம் அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தில். அதாவது மொத்தமாக இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு விக்ரமன் படம் ஒரு ஷூட் பண்ண மாதிரி தான் இருக்குது, ஒரு படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஒரு ஆடியோ லான்ச்சிங் இது பண்ண மாதிரி தான். அது பதவி ஏற்பு விழா அப்படின்ற அந்த ரெஸ்பெக்டே கிடையாது அதில். அதனால் இனி வரும் காலத்தில் வந்து அடுத்து வந்து பல அமைச்சர்கள் வந்து பல பொறுப்புகளை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதில் முக்கியமாக வந்து கல்வித்துறை அமைச்சராக ஒரு பார்ப்பனரை வந்து போட்டிருக்கிறாங்க. பார்ப்பனர்களுடைய ஐடியாலஜி என்னன்னு சொன்னால், குறிப்பிட்ட நபர்கள் தான் படிக்கணும், குறிப்பிட்ட நபர்கள் தான் இந்தந்த வேலையை செய்யணும் அப்படின்ற ஐடியாலஜி இருக்கிறவங்க. கம்ப்ளீட்டாக நான் அப்படி சொல்லலை. ஒரு சிலர் வந்து அதில் மாற்று இருக்கலாம், அதாவது அந்த கருத்தில் அந்த சிந்தனையில் மாற்று இருக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்கள் வந்து அந்த சிந்தனையோடு தான் இருப்பாங்க. அதனால் கல்வித்துறைன்றது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். பல தலைவர்கள் வந்து அங்கே கல்வியை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்காக பல கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. பல, அதாவது இலவசமாக சாப்பாடு கொடுத்து, இலவசமாக சைக்கிள் கொடுத்து, இலவசமாக பஸ் பாஸ் எல்லாம் கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. ஆனால் இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த புதிய கல்விக் கொள்கையும் சரி, மும்மொழி கொள்கையும் சரி உள்ளே எடுத்து வர்ற மாதிரி பண்ணிடுவாங்களோ ஒரு அச்சம் இருக்குது. அதனால் இந்த
கல்வித்துறையை வந்து அந்த பார்ப்பனர் கையில் வந்து கொடுத்துருக்கிறது எனக்கு இன்னும் சரியாக படலை. மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கட்சிகள் மிக கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது. ஆனால் விஜயெல்லாம் இதை வந்து கண்டுக்க போதில்லை. அவர் முன்ன மாதிரி எப்படியே பஞ்ச் டயலாக் பேசிகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா அவர் வந்து பத்திரிகையாளரை வந்து மீட் பண்ணுவார தெரியல. ஏன்னா பத்திரிகையாளரை மீட் பண்ணாத ஒரு பிரதமர் யாரானா அது நம்ம இந்தியாவின் பிரதமர் தான். அதே மாதிரி ஒரு குட்டி மோடியை பார்த்த மாதிரி இருக்குது. இனிமேல் வந்து ஒரு குட்டி மோடியாக தான் இவர் வாழ்வார். ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் அந்த ஃபங்க்ஷனே முடித்தார். மோடி வந்து 15 வருஷமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இவரும் தொடர்ந்து வந்து இவருடைய ஆட்சி காலம் வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பார். அது நம்ம இந்த முதலமைச்சர் விஜயோடைய பர்ஃபார்மன்ஸை கண்டு கழிக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக வர பல திட்டத்தை வந்து மிக அவேர்னஸோட அதை எதிர்த்து நின்று தடுக்க வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கோம். வாங்க போராடலாம். நன்றி, வணக்கம்.